Welcome to another trade breakdown video. இன்னைக்கு மண்டே நேற்று நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நேற்று 9 AM ஓப்பன் நேற்று ரீசெண்டாக ஹை எடுத்தான். 9 AM ஓப்பனுக்கு முன்னாடி ஒரு லிக்விடிட்டி ஒரு ஸ்விங் ஹை இங்கிருந்து எடுத்தா 9:30 ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல 9 AM PO3 வச்சுக்கலாம். இது 9 AM ஓப்பன் இங்கே ஹை ஃபார்ம் பண்ணா ப்ரீவியஸாக இருந்த 1500 ஐயெல்லாம் எடுத்தான். ஐ எடுத்துட்டு 9:30 ஓப்பன் அப்போ எஸ்எம்டி இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு மைனர் எஸ்எம்டி. அந்த ஐயை எடுத்துட்டு ப்ரைஸ் அங்கேருந்து செல்லாச்சு. ஒரு ஐஎஃப்இஜி பண்ணிச்சு இந்த இடத்துல ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் இஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 2022 மாடல் மாதிரி ஃபார்மாக இருக்கும். எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல ப்ரீவியஸ் கேண்டோட ஹை பட்டு ப்ரைஸ் வந்துச்சு. இந்த இடத்துல ஐஎஃப்இஜி அங்கே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கை எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அடுத்த டார்கெட் டெய்லி லோ, ப்ரீவியஸ் டெய்லி லோ, இதையும் ப்ரைஸ் எடுத்துட்டான். கேரள ப்ரைஸ் போயிட்டே இருந்துட்டான் கீழே. நான் பார்த்துட்டு இருந்தது 10 AM PO3 நேற்று 8:30 நியூஸ் முடிஞ்சது. நான் 10 AM வரைக்கும் வெயிட் பண்ணேன். 10 AM அப்புறம் தான் ட்ரேட் பண்ணாங்க. 10 AM ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல ஓப்பன் ஆனதும் ஒரு பீரியட் எழுதப்பட்டுச்சு. 5 மினிட்டோட பீரியடு. இந்த இடத்துல இந்த பீரியட் எழுதப்பட்டு ப்ரைஸ் எல்லாம் ஆச்சு. பட் நான் 15 மினிட்டோட ஃபீச்சர் எதாவது டேப் ஆகுமா அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஐ டைம் ஃப்ரேமுக்காக. தெரிஞ்சது ப்ரைஸ் அந்த இடத்துல அந்த அளவுக்கு போக போகிறதில்ல. சரியான சீரிஸ் ஆர்டர் ஃபுல் இருந்துச்சு ப்ரைஸ். அங்கேருந்தே ப்ரைஸ் எல்லாம் ஆச்சு ஆக ஆரம்பிச்சது. இந்த இடத்துல ஒரு இங்கேயும் ஒரு மைனர் எஸ்எம்டி தான். ரொம்ப சின்ன எஸ்எம்டி. அங்கேருந்தே செல் ஆச்சு. இந்த இடத்துல செல் எடுத்துருந்தா இங்கே எடுத்துருக்கலாம். இங்கே எடுத்து 1.5 ஆர் டார்கெட் பண்ணியிருந்தோம்னா ப்ரீவியஸ் டேயோட லோ டார்கெட் பண்ணியிருக்கலாம். இந்த ஐகெஸ் 1.5 ஆராக வந்திருக்கும். அதுக்கு மேலேயே வந்திருக்கு. நான் வெயிட் பண்ணேன். ஐ டைம் பீரியடுக்காக வெயிட் பண்ணுவோன்றதுக்காக வெயிட் பண்ணேன். பட் ப்ரைஸ் அங்கே டேப் ஆகல. ஸோ என்னென்னாச்சுன்னா ப்ரைஸ் லிக்விடிட்டி இந்த டெய்லியோட எடுத்துட்டான். எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே ஒரு எஃப்இஜி இருந்துச்சு இந்த இடத்துல. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கவுண்ட் இருந்த எஃப்இஜின்னு கூட சொல்லலாம். நாங்கள் வந்து ப்ரைஸ் அங்கேருந்து டாப்பாகி மேலே போயிட்டு இருந்துச்சு. இந்த பை எனக்கு அவ்வளோவா கன்வீனியண்ட்டாக இல்லை. மேலே போவானா ஸோ எடுக்கலை. வேலைக்கு போனாலும் தேவையில்லைன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல்லாக ஆர்டர் ஃபுல்லாக பேரிஷாக இருக்குது. இந்த இடத்துல நான் போய் பை பார்க்கறது சரியான கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் அந்த பை எடுக்கவே இல்லை. இந்த இடத்துல நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இருந்துச்சு. ஒரு எஸ்எம்டி கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ டைம் ஃப்ரேம்லேயே எஸ்எம்டி இருந்துச்சு இந்த இடத்துல. ஏன்னா இஎஸ் இந்த இடத்துல ப்ரீவியஸ் டெய்லியும் எடுக்கவே இல்லை. நல்ல க்ளோஸர் இருந்துச்சு. எடுத்திருந்தா நல்ல டிக் போயிருப்பான்.
எடுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு அதாவது இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ல சாரி ப்ரீமியம்னா மறுபடியும் ஒரு பிடிஏ ரேட் கண்டிப்பாக டேப் ஆகும். அங்கேருந்து செல் பார்க்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். வெயிட்டி நம்ம பண்ணிடலாம். இந்த டைம் படி இங்கே ஒரு 30 மினிட்ல ஒரு சிபி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு விடுறதுக்கான ப்ரைஸ் இருந்துச்சு. தென் இந்த ஒரு 1 ஹவர் எஃப்இஜி கூட ஃபார்ம் ஆகலாம், அங்கேருந்து கூட செல் ஆகலான்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். அதே மாதிரி ப்ரைஸ் அங்கே வந்துச்சு. இது தூக்கிலாம் தேவையில்லை. அது நம்மளோட கீ லெவல். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். 11 AM PO3 ஓப்பன் ஆச்சு இந்த இடத்துல இங்கே 11 AM ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓகே வெயிட் பண்ணதுக்கான வாய்ப்பு. இந்த ஒரு சிபி இந்த H1CP ஆர் அந்த M13 இது வந்துச்சு. சேம் அலைன் ஆச்சு ஒரு இடத்துல. ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்லேயும் சாரி ப்ரீமியம்ல இருந்துச்சு செல்லுக்கு. ஸோ அங்கே வந்து இதெல்லாம் நல்ல செல். H1CB SBA H1CB நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரைஸ் டேப் ஆனால் இருந்துச்சுன்னா ஒரு கேண்டில் க்ளோஷர் நல்ல க்ளோஷர் இல்லை. ஸோ அங்கே நமக்கு என்ட்ரி கிடையாது. அங்கே வெயிட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் நல்லா ஒரு ஏஎம்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. PO3 அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் என்ன கலர் கொடுக்கலாம். மேனிப்புலேஷன் அடுத்து கொடுக்க போகிறது டிஸ்ட்ரிபியூஷன். கிட்டத்தட்ட இந்த லோ எடுக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்களேன். MMXM படி டைரக்ட்லி கொடுப்போம். ஓகே இந்த கலர் கொடுத்துக்கலாம். ப்ளீஸ் இந்த இடத்துல எஸ்எம்டி இருந்துச்சான்னா எஸ் இருந்துச்சு. இந்த கெஸ் இது எடுத்தாலும் வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இஎஸ் எடுக்கல. பட் என்கியூவில் இந்த ஹைட் ரொம்ப மைனராக எடுத்திருந்தான். எஸ்எம்டி சாரி செல்லுக்கு இங்கேயே ஒரு கேண்டில் க்ளோஷர் நல்லா இருந்துச்சு. இங்கேயே இங்கே என்ட்ரி போட்டிருக்கலாம். இங்கே என்ட்ரி போட்டிருந்தா சரி. இங்கே என்ன சொல்றது, அடுத்த கேண்டில் டிபி. ஸோ நான் என்ட்ரு ஆக ட்ரை பண்ணேன். பட் ப்ரைஸ் டக்குன்னு ஊற்றிட்டான். வந்துடுச்சு. நான் என்ட்ரு ஆகும்போது இந்த கேண்டில் பாதி என்ட்ரான ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணது ஒரு 1.5 RR தான். பட் யூஸ் பண்ணல அந்த ட்ரேடை. இங்கே ஒரு 2 RR இங்கேயும் க்ளோஸ் பண்ணேன். இங்கேருந்து இந்த கேண்டில் இங்கே வரும்போது க்ளோஸ் பண்ணேன். மேலே வரும்போது திருப்பும்போது 2 RR சம்திங்கில் க்ளோஸ் பண்ணேன். ஒரு 2.2 ஆர் சம்திங். இது அந்த ட்ரேட் நேற்று எடுத்த ட்ரேட். ப்ளீஸ் நிறைய
நான் எடுத்திருந்தேன்னா இங்கேயே எடுத்திருக்கலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரேடு இங்க கூட எடுத்திருக்கலாம். சாரி, சொல்லுங்க. இங்கேயே எடுத்திருக்கலாம், பட் நான் எடுக்கல. நீங்க நம்ம மாடலை ஃபாலோ பண்ணுன்றதுக்காக வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி கொடுத்த ஒரு நல்ல ட்ரேட். 11 PO3 நல்லா அலைன் ஆச்சு. எல்லாமே நல்ல ப்ரைஸ்க்கு இதாகிடுச்சு, அலைன் ஆச்சு. நமக்கு எக்ஸிகியூஷன் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். எக்ஸிகியூஷன் இந்த கேண்டல் என்ட்ரி, இந்த கேண்டல் க்ளோஸ், இந்த கேண்டல். I think that's all for the video. See you in the next breakdown.